சங்கீதம் 18 அதிகாரம் 30 தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? அவரை நம்புகிற யாவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். இப்போ சொல்ல போகிறோம், அவரை நம்புகிற எனக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவரை நம்புறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, யாவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறாருன்னா பிள்ளைகளுக்கு அவர் கேடகமாக இருக்காமல் இருப்பாரா? அவரை நம்பி இருக்கிறீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு, நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு அரணாக இருக்கிறேன், நான் உனக்கு பலனாக இருக்கிறேன், நான் உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறேன். அவர் நமக்கு கேடகமாக இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர். அல்லேலூயா. அவர் எனக்கு கேடகமாக இருக்கும் பொழுது நான் உலகத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தரின் வலது பாரிசத்தில் மனுஷன் எனக்கு என்ன செய்வார். அல்லேலூயா. அவர் என் பக்கத்தில் இருக்கிறாரு. அவர் படைச்ச மனுஷனை என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். அல்லேலூயா.